பாக்கியலட்சுமி சீரியலை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்து கொள்ளவும். மாட்டிக்கொண்ட இனியா, துரத்தப்படும் செல்வி பாக்கியலட்சுமி ப்ரோமோ ஒன்று வெளியாகியுள்ளது. வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். பாக்கியலட்சுமி சீரியல் தான் இனியா மாட்டிக்கொண்ட நிலையில் தான் ஈஸ்வரி செல்வியை வீட்டை விட்டு துரத்துகிறாராம். பாக்கியலட்சுமி சீரியல் முடிவடைய போகிறது என்ற பேச்சுக்கள் வைராகியுள்ள நிலையில் தான் தற்போது புதிய ட்விஸ்டாக இனியா மாட்டிக்கொள்கிறார். அந்த வகையில் தான் இந்த தொடர்கதையானது 1000 எபிசோடுகளை கடந்து ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும் நிலையில் பாக்கியலட்சுமி சீரியலுக்கு ஏராளமான ரசிகர்களும் உண்டாம். இந்த சீரியல் தான் சுசித்ரா ரெட்டி பாக்கியலட்சுமியாகவும், சதீஷ்குமார் கோபிநாத்தாகவும், ரேஸ்மா பசுபுலேட்டி ராதியாகவும், ராஜலட்சுமி ஈஸ்வரியாகவும் நடித்து வருகின்றனராம். குடும்பத்தில் நடக்கும் கதையை மையமாக வைத்து எடுத்துக்காட்டி வருகிறது இந்த கதைக்களமாகும். இந்த கதையில் தான் முதலில் கோபி பாக்கியலட்சுமியை விவாகரத்து செய்கிறார். தொடர்ந்து ராதிகாவை திருமணம் செய்த அவர் அங்கேயும் பிரச்சனையும் சந்தித்த போதுதான் தற்போது அவரை விவாகரத்து செய்துவிட்டாராம். இப்போது அவர் கோபி வாழ்க்கையை விட்டு பிரிந்து பெங்களூர் சென்று செட்டில் ஆகிவிட்டார் என்று கூறப்படுகிறதாம். இனியாவும் செல்வியின் மகள் ஆகாசும் காதலித்து வரும் நிலையில்தான் இருவரும் காஃபி ஷாப்பிற்கு செல்கின்றனராம். அடிக்கடி இருவரும் பேசி கொண்டிருக்கும் நிலையில்தான் ஏற்கனவே ஒருமுறை செல்வியிடம் மாட்டிக்கொண்டார்களாம். ஆனால் எப்படியோ தப்பித்து விட்டோம் என்று நினைத்து கொண்டிருக்கும் நிலையில்தான் தற்போது கோபியிடம் சிக்கிக் கொண்டார்களாம். இந்த வீடியோ காட்சிகள் தான் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறதா. இனியாவும் ஆகாசும் காபி ஷாப்பில் இருந்தபோதுதான் கோபி கையும் களமாக அவர்களை பிடித்து விட்டாராம். இதோடு இல்லாமல் வீட்டுக்கு சென்று பாக்கியாவிடம் குடும்ப உறுப்பினரிடம் கூறுகிறாராம். இதனால் கடுப்பான ஈஸ்வரி வீட்டிற்கு வரும் செல்வியை வெளியே போ, இதுதான் உன் திட்டமா என கேட்டு சண்டையிடுகிறாராம். இதனால் மனமுடைந்த செல்வி அழுதபடி வீட்டை விட்டு வெளியே செல்கிறாராம். ஆனால் பாக்கியாவோ சொந்த நண்பர் செல்கிறார் என்பதை கவனிக்காமல் அதிர்ச்சியிலே நிற்கிறாராம். இனி அடுத்து என்ன நடக்கப்போகுது என்று கதைக்களம் உருவாகலாம். இவர்கள் காதல்களை பாக்கியலட்சுமி ஏற்றுக்கொள்வாரா, இல்ல அடுத்து என்ன நடக்கப்போகுது என்று கதைக்களை விறுவிறுப்பாகவும் போய்கொண்டிருக்கிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.